ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய பேடிஎம்ல கோல்டை எப்படி நம்ம சேல் பண்ணி மணியை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய பேடிஎம்ல நீங்கள் வந்து சிப்பை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் செப்பரேட்டாக கோல்டை சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நம்ம பேடிஎம்ல இருக்கக்கூடிய கோல்டை எப்படி நம்ம சேல் பண்ணி மணியை வித்ட்ரா பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பேடிஎம் ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேடிஎம் கோல்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேடிஎம் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். எனக்கு வந்து பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜுக்கு நம்ம இன்னொரு வழியிலையும் வரலாம். இப்போ நான் இந்த பேஜை விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுல ஷோ ஆகல அப்படின்ற பட்சத்துல மேல டாப்ல வந்து பாருங்க, உங்களுக்கு சர்ச் ஐகான் இருக்கு. இந்த சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இதுல வந்து பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீசஸ்ல பேடிஎம் கோல்டு சொல்லிட்டு இருக்கும். இந்த பேடிஎம் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய பேடிஎம் கோல்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து இந்த பேஜுக்கு இப்படியும் வரலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்டு வந்து இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கோல்டு வந்து இருக்கும். அதோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க 49 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோல்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோல்டு வந்து நம்ம சேல் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாருங்க வித்ரா கோல்டு சொல்லிட்டு இருக்கு. வித்ரா கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. வித்ரா கோல்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். வித்ரா யுவர் கோல்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க கேஷ் இன் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கேஷ் இன் பேங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து சேல் கோல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க சேல் இன் ருபீஸ், அதுக்கப்புறம் சேல் இன் கிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ருபீஸ்லயும் என்டர் பண்ணலாம், கிராம்ஸ்லயும் என்டர் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த கோல்டு வந்து எவ்வளவுக்கு சேல் ஆகும்னு சொல்லிட்டு மேல வந்து கொடுத்துருக்காங்க. 46 ரூபீஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கோல்டு வந்து சேல் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 46 ரூபீஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்து ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கோல்டை மட்டும் சேல் பண்ணணும், மீதி கொஞ்சம் கோல்டை நான் மீதி அப்படியே வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த கொஞ்சம் கோல்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதி கோல்டு அப்படியே வந்து வச்சிடலாம். நீங்கள் மொத்த கோல்டோட வேல்யூ நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மொத்த கோல்டும் நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பாருங்க, இப்போ ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, கீழே ஒரு செக் பாக்ஸ், அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க இதில் இருக்கக்கூடிய மொத்த கோல்டு சேல் பண்ணுறேன். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா மொத்த கோல்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் ஆயிடும், ஆட் ஆயிடும். இப்போ நீங்க உங்களுடைய கோல்டுக்கான வேல்யூவை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க செலக்ட் ஏ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். யூபிஐ ஐடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாருங்க ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ கம்ப்ளீட் கேஒய்சி சொல்லிட்டு வரும். நீங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வழியாக வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து யூபிஐ ஐடி வழியாகவே வித்ட்ரா பண்ணலாம். யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு சேலை கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் டு சேலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்க்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பேடிஎம் தரப்புல வந்து அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த மெசேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மெசேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து அந்த மெசேஜ் வந்து இருக்கும். அந்த மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து இருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஓடிபியை நோட் பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப வந்து பேடிஎம் ஆப் உள்ளே வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேடிஎம் ஆப் உள்ளே வந்துடுறேன். இப்போ பேடிஎம் ஆப் உள்ளே வந்துட்டு இப்போ நீங்க நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நோட் பண்ண அந்த ஓடிபி வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நோட் பண்ண ஓடிபி வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ கீழே பாட்டம்ல கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் லோடிங் ஆகி. இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ கோல்டு வந்து சேல் ஆகி மணி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வித்ட்ரா ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து எடுத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். கோல்டு வந்து சேல் ஆகி மணி வந்து வித்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஃபியூ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். நீங்க ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அதுல டிக் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து டிக் வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பாருங்க எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கோல்ட சேல் பண்ணி மணியை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணியாச்சு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு இப்போ நான் பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்டு பிறகு வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து பாருங்க 0 கிராம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க இதுல கோல்டு எதுவுமே இல்லை. நம்ம வந்து டோட்டல் கோல்டு எல்லா கோல்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேல் வந்து பண்ணியாச்சு. அதனால இதுல வந்து எம்டியா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்டா வந்து பாருங்க இந்த பேஜ்ல
இப்போ இதுல வந்து யுவர் ஆர்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து சேல் பண்ணதுக்கான இப்போ ஹிஸ்டரி வந்து இதுல வந்து இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க அதுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க ₹46 வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு. இப்போ அதுக்கான ஹிஸ்டரி வந்து இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு மணி ரிசீவ் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல வந்துட்டு பேமெண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல வந்து மணி வந்து கிரெடிட் ஆனதுக்கான அந்த ஹிஸ்டரி வந்திருக்கும். ரிசீவ் ஆனதுக்கான ஹிஸ்டரி வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாருங்க ₹46 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு, ரிசீவ் வந்து ஆயிருக்கு. ஓகே. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வழியாக உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும், அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கானது. ஓகே. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்க அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கான டீடைலை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய பேடிஎம்ல கோல்ட சேல் பண்ணி மணியை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.